வழியில் கண்கும் நீதான் வரை கனவின் நிலை உனதா மனமுருகிடும் நிலை இது உயிர் காதலில் உயிரை துறந்தானோ கனவோ நிஜமோ. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துருங்க. ப்ரொஃபைலில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை எப்படி நீங்கள் உங்கள் இமேஜோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க இமேஜோ வச்சு நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணுறதை நம்ம இதில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளில் போட்டு இப்படி வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் சொல்கிற ஒரு டிப் நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக நீங்கள் வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பண்ண அலைன் மோஸ்ட் அப்ளிகேஷன் இதுக்கான ஆப் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். உங்கள்கிட்ட வந்து ஆப் இல்லை, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆப் வந்து ஒன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப் வந்து ஓப்பன் பண்ணோடனே ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப்போட என்டர்பிரைஸ் பார்த்தா அப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா க்ரீன் கலர் ப்ளஸ் சைன் பார்த்தல கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த வீடியோ பார்த்தா ஒரு புக் மார்க் ஒரு ஷேகர் ப்ரெசென்ட்டை வச்சு நான் வந்து மேக் பண்ணிப்பேன். அதுக்கான லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். இல்லை புக் மார்க் ப்ரெசென்ட் மட்டும் பார்த்தோன்னா நான் வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிப்பேன். இதுக்கான பாஸ்வேர்டு வந்து வீடியோவில் வந்து சைடில் வந்து ஷோ பண்ணுறேன். வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு பாஸ்வேர்டு வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு புக் மார்க் ப்ரெசென்ட் இம்போர்ட் பண்ணிட்டு ஒன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட்டில் வந்து எந்த சேஞ்ச் பண்ண போகிறதா நீங்கள் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் மட்டும் இந்த சென்டரில் பார்த்தா ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் வந்து ஆட் பண்ணிப்பேன். நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவர் ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் மட்டும் நீங்கள் இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ரீப்ளேஸ் பண்ணிட்டு இது உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதுக்கான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஆட் பண்ண போகிற இமேஜ் கரெக்டாக லிரிக் வந்து முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணுற இமேஜ் மேலே நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சுன்னா கரெக்டாக 9:18 நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து ஷேக் ஆப்ட் வந்து ஆட் பண்ணணும். எப்படி இமேஜ் ஆட் பண்ணி ஷேக் ஆப்ட் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஸ்டார்டில் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம ஷேக் ஆப்ட் ஆட் பண்ணி எப்படி இமேஜ் ஆட் பண்ணி ஷேக் ஆப்ட் ஆட் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக ப்ரெசென்ட் செலக்ட் பண்ணி மீடியா ஓப்பன் பண்ணி நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் வந்து எந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்களோ கரெக்டாக அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து ஒன் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் அந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு மேலே நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு கரெக்டாக இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டாக பார்த்தா நீங்கள் எங்கே இமேஜ் இருக்கோ கரெக்டாக அந்த இமேஜ் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து லிரிக் முடிவு நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கரெக்டாக நீங்கள் இப்போ இந்த பேக்ரவுண்ட் ஒரு இமேஜ் சொல்லிச்சில்ல அந்த கரெக்டாக அந்த இமேஜ் அந்த எஃபெக்ட்டில் போய் ஆட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண இமேஜுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணோடனே கரெக்டாக இப்போ லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போங்க. எஃபெக்ட்டில் போய்ட்டு வைப்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கீழே வந்து ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பில் வந்து ஸ்க்ரோல் ஆகும். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு மேலே வந்து மறையணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டார்ட் வந்து வேல்யூ வந்து ஐயா வச்சுங்க. வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் வந்து இதுமாதிரி ஃபுல்லாக வராமல் உங்களுக்கு வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டார்ட் வேல்யூ வச்சு நீங்கள் வந்து பிளெண்டிங் ஆகிக்கலாம். அதை நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண நெக்ஸ்ட் பார்த்தா 9:18 நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இமேஜ் வந்து ஆட் பண்ணோம். கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு புக் மார்க்லேருந்து நெக்ஸ்ட் புக் மார்க் வரைக்கும் இமேஜ் வந்து கட் பண்ணி ஆட் பண்ண போகிறீங்க. எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக 9:18 வச்சுங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணி மீடியா ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து எந்த ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோட்டோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. இல்லை நான் யூஸ் பண்ணிக்கிற இமேஜே வேணுன்னா அதுக்கான ஃபுல் இமேஜ் வந்து நான் வந்து டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். இன்னும் நம்ம டெலிகிராம் பண்ணி ஜாயின் ஆகிட்டு இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து ஒன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் சைன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இமேஜ் வந்து ஆட் மேலே 3 இடத்துல செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பேசிட்டி ஆப்ஷன் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி இமேஜ் வந்து ஜூம் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இமேஜ் வந்து கட் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணி செட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எஃபர்ட் வந்து எப்படி ஆட் பண்ணுறோம் இமேஜ் வந்து ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணி முடிச்சோடனே நீங்கள் வந்து ஷேக் அப்ட் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே பார்த்தா ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். அந்த டெம்ப்ளேட் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் இப்போ ஆட் பண்ணலாம். கரெக்டாக அந்த இமேஜுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துன்னு போயிடுங்க. கரெக்டாக அந்த இமேஜுக்கு மேலே வந்து கீழே பார்த்தா ஒரு 3 டெம்ப்ளேட் இருக்கும். அந்த 3 டெம்ப்ளேட்டையும் அந்த இமேஜுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துன்னு போயிடுங்க. எடுத்துன்னு போயிட்டு நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் ஆட் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக ஃபஸ்ட்டு இருக்கிற லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 செலக்ட் பண்ணிட்டு காப்பி போட்டு வந்து கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி நான் கரெக்டாக சொல்கிற டைம்லைன் இருக்குது. நீங்கள் ஆட் இருக்கிற இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக டைம்லைன் பார்த்தீங்கன்னா 10:07 கரெக்டாக அந்த நீங்கள் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. அந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக 10:07 ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜுக்கு வந்து நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒரு இமேஜுக்கு ஸ்கிப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இமேஜுக்கு வந்து லேயர் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு செகண்ட் எஃபெக்ட் பார்த்தோன்னா ஃபஸ்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 12:15 ஆட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஒரு இமேஜ் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 14:18
கரெக்டாக அந்த இமேஜுக்கு வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒரு இமேஜுக்கும் ஸ்கிப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இருக்க இமேஜுக்கு வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. அவ்வளோ நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஷேக் ஆட் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி இப்போ செகண்டாக ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக அந்த லேயருக்கு போய்ட்டு அதுக்கான எஃபர்ட்டில் போய்ட்டு 3 செலக்ட் பண்ணிட்டு காப்பி வந்து கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண உடனே கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:07 கரெக்டாக அந்த டைம் லைனில் ஒரு இமேஜ் இருக்கும். கரெக்டாக இமேஜ் வந்து நீங்கள் செகண்டாக ஒரு எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்களா, அந்த எஃபர்ட் வந்து இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 13:13 கரெக்டாக அந்த டைம் லைனில் ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜுக்கு வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் பார்த்தா 15:13 கரெக்டாக அந்த இமேஜுக்கு நீங்கள் செகண்டாக ஒரு எஃபர்ட் வந்து காப்பி பண்ணி அந்த எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட்டு 17:15 கரெக்டாக அந்த எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஷேக் ஆட் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி தேர்டாக ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக லேயருக்கு செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்டில் போய்ட்டு இந்த எஃபர்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் ஆப்ஷன் 1 கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். கரெக்டாக நம்ம இப்போ டெம்ப்ளேட் வந்து மேலே அப்பில் ஸ்க்ரோல் பண்ணல. கரெக்டாக டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கிற இமேஜிங் மட்டும் நீங்கள் வந்து இந்த எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 19:07 ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்டில் போய்ட்டு நீங்கள் காப்பி பண்ண எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கும் 21:09 அந்த இமேஜுக்கு இந்த சேம் எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 23:10 கரெக்டாக அந்த இமேஜுக்கும் இந்த சேம் எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் ஆட் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக லேயர் செலக்ட் பண்ணிட்டு அந்த எஃபர்ட்டில் போய்ட்டு 3 செலக்ட் பண்ணிட்டு காப்பி வந்து கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 சிசி லேயர் இருக்கும். லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு அந்த லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி 3 லேயர்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த 3 லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டில் வச்சுக்கிற லேயர் காப்பி ஆப்ஷனில் போய்ட்டு பேஸ்ட் 3 லேயர் கிளிக் பண்ணிங்க. நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணி முடிச்சோன்னே நீங்கள் ஆல்ரெடி இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி இந்த இமேஜ் இருக்குது அந்த இமேஜ் வந்து ஐ ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இல்லை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி டிலேட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு எஃபர்ட் வந்து காப்பி பண்ணல. லாஸ்ட்டாக காப்பி பண்ண எஃபர்ட் வந்து லாஸ்ட்டாக பார்த்தா 25:04லையும் இமேஜுக்கு அந்த எஃபர்ட் ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா நெக்ஸ்ட்டு பக்கத்தில் ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜுக்கும் இந்த சேம் எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. இந்த 2 இமேஜ் மட்டும் தான் நீங்கள் லாஸ்ட் எஃபர்ட் வந்து ஆட் பண்ணுவீங்க. ஆட் பண்ணி முடிச்சோடனே நீங்கள் வந்து ஃபுல்லாக எஃபர்ட்டில் வந்து ஆட் பண்ணிட்டீங்க செக் பண்ணிங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் நல்லா வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து செட் ஆகிதான் செக் பண்ணி எஃபர்ட் வர சொல்ல மேலே அப்பில் டவுனில் வந்து ஏன்னா பிளாக் வருதான் பார்த்துக்கிட்டு மேலே செட்டிங் மேலே ஏஆர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட்டாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணோடனே வீடியோ பார்த்தா எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சதுன்னா சேவ் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.